கைஸ் என்னங்க உங்கள் லன்ச் மெனு நான்வெஜ்ஜே எதுவுமே வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் வெஜிடேரியனுங்க, அதனால் இதுதான் மெனு. இன்றைக்கி ஸ்பெஷல் கோவக்கா ரைஸ் தான். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் தனியாக, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு புடி வேர்க்கல்லையும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் போட்டு லாஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணி இறக்கிடுங்க. அதை அப்படியே பவுடர் பண்ணிவிடுங்க. கோவைக்காயை நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம் பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வெதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காயை போட்டுடுங்க. போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க, சீக்கிரமே வெதங்கும். ஓரளவுக்கு வெதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஸ்லோலே நல்லா வெதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா அட்டகாசமான கோவக்காய் சாதம் ரெடிங்க. நான் கோவக்காயை ஏன் நல்லா ஃப்ரை பண்ணுறேன்னா கிட்ஸ் சாப்பிடும்போது அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். கூடவே இன்றைக்கி வெஜிடபிளுக்கு பதில் பன்னீர், கொஞ்சமாக பால் இருந்துச்சு, அதை அப்படியே பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். பன்னீர் தாங்க ஃப்ரை பண்ணி தரப்போகிறேன். பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் போட வேணாம்னு நினைக்கிறவங்க லைட்டாக லெமன் கூட புழிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பன்னீரில் பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே பேக் பண்ணிடலாம் வாங்க. சூப்பரான கோவக்காய் சாதம், பன்னீர், அதுக்கப்புறம் குக்கும்பர், கேரட்டு, ரெட் பனானா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி லன்ச் மெனு புதுசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.